ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி என்னென்னா பொன்னாங்கண்ணி கீரை பருப்பு கடையில் தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பொன்னாங்கண்ணி கீரை எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். பாருங்க, இது எப்படின்னா ஒரு 3 கை இருக்கும். என் கைக்கு ஒரு 3 கை இருக்கிற மாதிரி அளவு எடுத்திருக்கேன். செய்கிறதுக்கு முன்னாடி பொன்னாங்கண்ணியோட சிறப்புகள் பார்த்துடலாம். இப்போ எந்த கீரை எடுத்தாலும் எனக்கு சொல்லுவாங்க முடிக்கு நல்லது, முடி கொட்டாமல் இருக்கும், முடி நல்லா வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் தான் பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்டாலும் முடி நல்லா வளரும். அதுபோல் முக்கியமாக கண் பார்வை குறைபாடை நீக்கணும்னா பொன்னாங்கண்ணி கீரை கண்டிப்பாக சேர்த்துக்கணுங்க. வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது நீங்கள் பொன்னாங்கண்ணி கீரை சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டால் இந்த கண்ணில் உள்ள குறைபாடெல்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிடும், சரியாயிடும். முகப்பொலிவு, தேகப்பொலிவை அதிகமாக்க பொன்னாங்கண்ணி கீரை உதவுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இத்தனை பயனுள்ள பொன்னாங்கண்ணி கீரையை இன்றைக்கி பாசிப்பருப்போடு சேர்த்து எப்படி ஒரு பருப்பு கடையில் செய்யலான்னு பார்க்கலாம். பொன்னாங்கண்ணி கீரைன்னு கிடையாதுங்க, எந்த கீரையாக இருந்தாலும் வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 தடவையாவது உணவுல சேர்த்துக்க நம்ம ட்ரை பண்ணுவோம். கீரையா என்னடா அது வேலை ஜாஸ்தி அப்படின்னு நினைப்பாங்க. கீரை எல்லாம் கழுவி அதை ஆஞ்சி கழுவி வைக்கிறது தான் கஷ்டம்தாங்க. ஆனால் அதை செய்த முறை ஈஸியாக இருக்கும். இப்போ பருப்பு நம்ம என்ன பருப்பு எடுத்துருக்கோன்னா பாசி பருப்பு எடுத்துருக்கோங்க. பாசி பருப்பு 100 கிராம் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக தாங்க தண்ணி ஊற்றிருக்கேன். இது குக்கரில் வேக வைக்க வேணாம், நார்மலாக வேக வச்சாவே போதும். குக்கரில் வேக வச்சா நல்லா குழஞ்சி போயிடும், நமக்கு அப்படி தேவையில்லை. அதனால் நார்மலாகவே வேக வச்சுருங்க. இதில் தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 3 பெரிய பல் பூண்டு சேர்க்குறேங்க. தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை 4ஐயும் சேர்த்து வேக வச்சுக்கலாங்க. குக்கரில் வேக வைக்க வேணாங்க, நார்மலாக வேக வச்சா போதும். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு தட்டு போட்டு மூடி நார்மலாக வேக வைக்க போகிறேன். வெந்தோடனையும் பார்க்கலாம். பாருங்கள், பருப்பு இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்தால் போதும், நல்லா குலைவாலாம் வேக வேணாம். அதனால தான் நான் சொன்னேன் குக்கரில் வேக வைக்க வேணாங்க, நார்மலாக வேக வச்சாவே வெந்துடும் சீக்கிரம் பாசி பருப்பு. இப்போ நம்ம பொன்னாங்கண்ணி கீரையை சேர்த்துடலாம். தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேங்க, அது பொடியை கட் பண்ணியிருக்கேன். இதோடு சேர்த்து வேக போட்டுடலாம். கீரையோடு சேர்த்து வேக போட்டுடலாம். பாருங்கள், கீரை தக்காளியும் சேர்த்தாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க, ரொம்ப ஊற்ற வேணாம், ஏன்னா கீரையிலேருந்து தண்ணி வரும். உப்பு வேற சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிங்க. மூடி போட்டு வேக போட்டுடலாம். சில பேர் மூடி போட்டு வேக வச்சா கலர் சேஞ்ச் ஆகிடும், கீரையோட கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு மூடி போட்டு தான் வேக வைக்கணுங்க. ஏன்னா மூடி போடாமல் வேக வச்சிங்கன்னா அதில் சத்துக்கெல்லாம் வீணாயிடும். ஸோ அதனால் எந்த ஒரு காய்கறி நீங்கள் வேக வச்சாலுமே மூடி போட்டு வேக வைங்க. இப்போ நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். தாளிப்புக்குங்க கடுகு, உளுத்த பருப்பு, 4 பட்டை மிளகாய், ஜீரகம் 1 ஸ்பூன், 10 சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணது இதுதாங்க எடுத்திருக்கேன். நல்லா வெந்துடுச்சுங்க. இங்கே பாருங்கள், பருப்போடு சேர்ந்து ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா அப்போ நீங்கள் கடையும் போது கஷ்டமாக இருக்கும், தண்ணியாக இருக்கும். அதனால் அளவாக தண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிருந்தீங்கன்னா அப்புறம் திருப்பி அதை வடிக்கிற மாதிரி இருக்கும், இப்போ சத்தெல்லாம் போயிடும். இப்போ பாருங்கள், பருப்போடு சேர்ந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ கீரை நல்லா மூடி போட்டு தான் நான் வேக வச்சுருந்தேன். இந்த பதத்தில் நம்ம இறக்கிடலாம். கீரை நல்லா வெந்துடுச்சு பருப்போடு சேர்ந்து. பாருங்கள், கீரையை நான் நல்லா கடைஞ்சிடுவேன். இப்போ இந்த மத்து இருக்குது பார்த்தீங்களா, மத்து வச்சு நல்லா கடைஞ்சிடுவேன். நீங்கள் மத்து இல்லாட்டி ஸ்மாஷர் கூட இருக்கும் இல்லையா, பொட்டோட்டோலாம் ஸ்மாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை வச்சு கூட நீங்கள் கடைஞ்சிக்கலாம். நல்லா கடைஞ்சாச்சுங்க. கடைஞ்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ தாளிக்க வேண்டியது தாளிச்சிடலாம். நான் தாளிப்புக்குங்க தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். நீங்கள் வேணால் கடலெண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில், எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெயில் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ கடுகு, உளுத்தப்பருப்பு சேர்த்துருவேங்க. பொரிஞ்சோடனே ஜீரகம் சேர்த்துக்கலாம். பொரிஞ்சோடனே பட்டை மிளகாய் சேர்த்துலாங்க. சேர்த்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதை கீரையோடு சேர்த்துடலாம். கீரையோடு சேர்த்து அஞ்சுக்கேன். இப்போ இதெல்லாம் 2ஐயும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொன்னாங்கண்ணி கீரை பருப்பு கடையில் ரெடி ஆகிடுச்சுங்க. சாதத்தோட பொன்னாங்கண்ணி கீரை பருப்பு போட்டு அப்பளம் ரெடி ஆகிடுச்சுங்க. சிம்பிளான லஞ்சு, ஆனால் ஹெல்த்தியான லஞ்சு. செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டாக கொடுங்க. தேங்க்யூ, பாய்.